பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அதை காமெடியா யார் மனசும் புண்படுத்தாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையாப்பா? ஆமா, இந்த வாரம் என்ன கான்செப்ட் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா அழகா பக்காவா சொல்லணும்னா இவர் சொல்லுவார். சொல்லுங்க. அதாவது குழந்தைங்களை வச்சு கூட கேம் ஷோ பண்ணிடலாம். ஆனா பெரிய கோட்டானுன்னு சொல்லுங்க, பெரிய ஆளுங்களை வச்சு பண்றது இருக்க படாத பாடுபட வேண்டியது இருக்கு. அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த எந்த மாதிரி இருக்கும் அந்த டார்ச்சர், அதை அப்படியே காமெடியா உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்க கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணிருக்கோம், முயற்சி பண்ணிருக்கோம். யாரும் தப்பா நினைக்காம மனசு கோணாம நிகழ்ச்சியை பார்த்து சிரிங்க. ஆமாங்க, யார் மனசையும் நோக்கடிக்க அல்ல. இந்த டபுள் டிவில என்னன்னா ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணியாச்சு. ஆனா இப்ப இன்னும் மக்கள் ரசிக்கிற மாதிரி இன்னும் புதுவிதமான ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 50ல இருந்து 108 பேர் வரைக்கும் பெரிய பெரிய ப்ரொடியூசரை வச்சு, ப்ரோக்ராம் ப்ரொடியூசரை வச்சு நாங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு என்ன மாதிரி ஷோ பண்ணா மக்கள் லைப்பாங்க, மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு ஒரு சூப்பரான ஷோவை நாங்க ஒரு கான்செப்டை உண்டு பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ உங்ககிட்ட லான்ச் பண்ண போறோம். என்னன்னா அது கொரில்லாக்களும் குறும்புகளும் அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தைங்களை வச்சு ஷோ பண்ணலாம். ஏன்னா குழந்தைத்தனமா இருக்கும், கேட்கிற கேள்விக்கு அழகா பதில் சொல்ல நல்லா இருக்கும், குழந்தைங்க என்ன பேசினாலும் நல்லா இருக்கும், ஓகே. பெரியவங்களை வச்சு இன்டர்வியூ பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டா அவங்க பாட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பெரியவங்க, இந்த கோட்டாங்க, சில பேர் எடக்கு முடக்கா இருக்கும், இவனுங்கெல்லாம் வச்சு ஷோ பண்ணோம்னா, இன்டர்வியூல ஷோ பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு குறும்புத்தனமா பார்க்க போறதா அந்த கொரில்லாக்களும் குறும்புகளும். சோ முதல் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. வாங்க மிஸ்டர் கொரில்லா கோதண்டன், வாங்க. அப்பா இங்க என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க? உட்காருப்பா, உட்காரு. டேய் 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 என்ன பண்ற? காலர் 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 இறங்குடா, வெயிட்டர் இறங்குடா. சேர்ல இருக்கு, ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கு. விட்டா இறங்குடா, சேர்ல உட்கார்றா. அம்மா சொன்னல எவ்வளவு டார்ச்சர் பண்ண. முதல் ஓப்பனிங்ல சேர்ல உட்கார்றா. ஹைட்டா இருக்கு. ஹைட் இல்லடா, எகிரி உட்கார்றா. தூக்கி விட்டு நீ சும்மா ஏண்டா முன்ன பின்ன இந்த மாதிரி ஹைட்ல சேர்ல உட்கார்ந்ததே இல்லை வீட்டுல நீ? டேய் 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 அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. இறங்கு 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 இறங்குடா, இறங்குடா. வந்ததுமே இப்படி பண்ணா என்னடா? இங்க உட்கார், இங்க உட்காட்டா. மேல உட்காருப்பா. வந்ததுமே அடிக்க வைக்காதடா, மேல உட்காரு. மேல மேல தூக்கி உட்காரு. நானே உட்காருறேன். டேய் இந்த பக்கம் உட்கார்றா, கேமரா இங்க இருக்குடா. இது திருப்பு. ஏய் நல்லா இருக்கு, குதிரை வண்டி மாதிரி. சரிப்பா, ஓகே. பாத்தீங்களா, இப்ப முதல் கண்டஸ்டன்ட் ஆரம்ப பாரு. அங்க என்ன பாக்குற, என்ன இருக்கு? கால் வைக்க ஸ்டாண்ட் இருக்கா பார்த்தேன். கால் இது பின் பக்கம் இருக்கு. நீ ஏடாவரமா அப்ப நான் முன் பக்கமா இறங்கியாச்சா? வேணாம் வேணாம், இப்படியே உட்காந்துக்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த ஷோவுக்கு இப்பதான் நாங்க லான்ச் பண்றோமே இந்த ஷோ. அதுல முதலா நீ வந்திருக்க. கை கொடுப்பா, கை கொடு. கை பீச கை இல்ல, சோத்து கை கொடு. அறிவில்லை உனக்கு? ஓகேப்பா, உன் பேர் என்னன்னு சொல்லுப்பா. என் பேர் அம்மா அப்பா வச்சு பேர். அம்மா அப்பா வச்சு பாருடா. என்னால சரி, அம்மா அப்பா உனக்கு என்ன பேர் வச்சாங்க? என் பேர் தான் வச்சாங்க. சரிப்பா, உன் பேரு அம்மா அப்பா வச்சாங்க. இப்ப அம்மா அப்பா வச்ச பேரு, உன் பேரு அம்மா அப்பா வச்ச பேரு என்ன? ரெண்டும் ஒரே பேர். அதான்டா, ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லையா? அந்த பேர், அந்த ஒண்ணு என்ன? அதுதான் என் பேரு. அதுதான்பா உன் பேர் என்னன்னு சொல்லு. அதான் எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீலாம் ஸ்கூலுக்கு போறியா? போறியா? ஸ்கூல்ல போய் நல்லா படிப்பியா? லூசா நீ? ஏன்டா ஸ்கூல்ல மட்டும் நல்லா படிப்பேன். நல்லா படிக்கிறவங்க வீட்டுல கூட நல்லா படிப்பாங்க, ஸ்கூல்ல கூட நல்லா படிப்பாங்க, டியூஷன் கூட நல்லா படிப்பாங்க. ஓ, நல்லா படிக்கிற பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நல்லா படிப்பாங்க இல்லையா? கரெக்ட் கரெக்ட். இப்போ நீ எத்தனை ரேங்க் வர ஸ்கூல்ல? அதே டீச்சர் தான் கேட்கணும். ஏன் நீ தானே படிக்கிற? ரேங்க் அவங்க தானே போடுறாங்க. ரேங்க் வாங்கியிருக்கியா இது வரைக்கும்? வாங்கினது இல்லை. அப்ப நல்லா படிக்கிறீங்க நீ வாய்க்கிலேயே பேசினா, அப்ப நீ படிக்கிறது இல்ல. ரேங்க் வாங்கினது இல்லை. ரேங்க் வாங்கலாம் படிக்கலன்னு அர்த்தம். ரேங்க் கார்டு வாங்கினது இல்லை. ஓ, ரேங்க் கார்டே நீ வாங்கலையா? எங்க அப்பா கையெழுத்து போட்டு தர மாட்டாரா? அந்த ஸ்கூல்ல ரேங்க் கார்டே கொடுக்கறது இல்லை. ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுக்காம? சரிப்பா, ஓகே. இப்போ அம்மா அப்பா வச்ச பேரு கடைசி வரைக்கும் சொல்ல. கோதண்டம் தானே உன் பேரு? தேர்தல் அப்புறம் நான் கேட்டேன். இல்லப்பா, அங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருந்தீங்க, அதுக்காக கேட்டேன். உன் வாயால சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்களான்னு பார்த்தேன். என் வாய் மோந்து பாரு முதல்ல. அப்ப என் வாயால ஐயோ அம்மா, உன் வாயை மோந்து பார்த்ததுல வேலைக்கு என் வாயால சொன்னா நல்லா இருக்கும். நீ மோந்து பாரு. வேணாம் 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 வேணாம். சரி விடுப்பா. இப்போ வீட்டுல நீ டிவி பாப்பியா?
டிவி நீங்க லூஸ் அங்கிள் டோட்டலா. ஏண்டா பத்தியா வந்ததுலேருந்தே லூசுனா சொல்லக்கூடாதுமா, பெரியவங்க இல்லையா? நான் சொல்லிட்டா டிவி மட்டுமா பார்ப்பேன், ஃபேன் பார்ப்பேன், பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்ப்பேன், அப்புறம் வாஷிங் மிஷின் பார்ப்பேன். கண்ணு தெரிஞ்சா எல்லாம் தான் பார்ப்பாங்க, டிவி மட்டும் தான் பார்ப்பாங்களா? இல்லப்பா டிவி பார்க்கறது, நான் டிவி பார்க்கறது அப்படி இல்லை, இப்படி பார்க்கறது இல்லை. அதில் ஏதாவது ப்ரோக்ராம்லாம் பார்ப்பியான்னு கேட்டேன். எப்படி டிவி போட்டால் அதில் ஏதாவது ஷோஸ் இது மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் பார்க்குறியான்னு கேட்டேன். வருவாங்க. என்ன மாதிரி ஷோஸ்ல உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இதே மாதிரி கம்மி ட்ரெஸ் போட்டு இப்படி இழுத்து பிடிச்சிருக்கும் ட்ரெஸ், லைனா நந்து வருவாங்க. அதுதான் எப்பவுமே மாறாம போயிருக்கு. மற்றதெல்லாம் எப்பப்போ மாறும், அது மட்டும் கிளியரா எப்பவுமே போவோம். ஏண்டா உங்க வீட்டுல அது பாக்குறதுலாம் அலோவ் பண்றாங்களா? உன்ன எங்க பண்றாங்க? அப்புறம் அவங்கெல்லாம் போட்டு பார்க்கும் போது நான் பெட்ஷீட் போச்சுன்னு ஓட்டு ஓ அவங்க பார்க்கும்போது நீ தூங்குற மாதிரி பெட்ஷீட் போய் அதோட ஓட்ட போட்டு பாப்பியா? விளையாடுறாடே. அப்ப அந்த ஷோ தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பையனை கூட கேள்வி அதான் பிடிக்கும். பாத்தீங்களா அவன் என்ன டிவி சொல்றான்னு தெரியுதா? நமக்கு எதுக்கு, விடுங்க, நமக்கு எதுக்கு வம்பு. சரிப்பா இப்ப உங்க அம்மா டிவி பார்ப்பாங்களா? அம்மா டிவி பார்ப்பாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சீரியல்லாம் பார்ப்பாங்களா? சீரியல்லாம் பார்க்குறாங்களா? என்னடா ஏதாவது ஏடாவளமாடா கேட்ட அவ்வளோ யோசிக்கிற? வந்து பார்ப்பாங்க. சரி சீரியல் பார்க்கறதுனால என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப நேரம் பார்த்தா பைத்தியம் பிடிக்கும். அட அது இல்லப்பா, சீரியல்ல என்ன பிடிக்கும்னு கேட்டேன். சீரியல்ல அந்த அழகு பிடிக்குமா, சிரிக்கிறது பிடிக்குமா? அச்சிக்கிறாங்கன்னா பிடிக்கும். நல்ல அம்மா போல இருக்க. சண்டை போட்டா உங்க அப்பா கூட அம்மா சண்டை போடுவாங்க அடிக்கடி? அம்மா தான் அப்பா கூட. அதான்டா யாரோ ஒருத்தர் சண்டை போட்டா ஒருத்தர் அடி வாங்குவாங்கல்ல? ஆமா. யார் அடி வாங்குறது? பக்கத்து வீட்டுல தடுக்க வருவாங்க, அவங்க அடிவாங்க. கிழுங்குது. உங்க வீட்டுல 2 பேருமே அடி வாங்குறது இல்ல, தடுக்க வந்தோம் அடி. இல்லப்பா இப்ப இந்த டைம் கரெக்டா உட்காந்துக்க. இல்ல இப்படி உட்காரு. சரி இது பின்பக்கம் வந்து உட்காரியா? இப்படி உட்காந்து அப்படி உட்காந்துரியா? இவனுங்க வழிக்கு போனாதாங்க வேலைக்கு ஆகுமே. சரிப்பா தம்பி, ஏதாவது உனக்கு கதை தெரியுமா? தெரியுமா? அங்க ஒண்ணும் தெரியல, நீ எதுக்கு கீழே பார்த்துட்டு இருக்க? அது கதை, என்ன கதை சொல்ல போற? நரி கதையா? சொல்லு. ஒரு நரி நான் பஞ்சா ஒரு டிவில சேனல்ல கூப்பிட்டாங்க. ஏண்டா நரி யாராவது சேனல்ல கூப்பிட்டாங்க? சத்தியமா? சரி ரைட். அது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நிகழ்ச்சி தொகுதியில் ஜிப்பா போட்டு வந்து நின்றுச்சான் ஒரு நரி ஜிப்பா போட்டுனா. அது கொஞ்சம் மாநரமா இல்லாம கொஞ்சம் கரு நேரமா, அதுக்கு அறிவே இல்லாம கேள்வி இல்லாம கேட்குமா. நரி கேள்வி கேட்டுச்சு பாருங்க, அநியாயமா இருக்கு. நரி கேள்வி கேட்டு அந்த நரி யாருன்னு கண்டுபிடிங்க. அது தெரியலையப்பா, எந்த சேனல்ல கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அது இந்த மாதிரி லூசுங்களை வச்சுட்டு எவ்வளவுதான் ஷோ பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்னும் ஒரு 3 லூசுங்க இருக்கா, சாரி 3 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட போறோம். இது வந்து ஒரு வழியா இவனை பத்தி தெரிஞ்சாச்சு. இவன் எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? இவனை வச்சு எவ்வளவு மேட்ச் பண்ண முடியும் அப்படி மேட்ச் பண்ண போறோம். இதே போல இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றானுங்க. அவனுங்களாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா, வெயிட் பண்ணி பாருங்க. இது கொரில்லாக்களும் குறும்புகளும். வெல்கம் பேக் டு கொரில்லாக்களும் குறும்புகளும். சூப்பர். இந்த ஷோ வந்து ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. அதாவது அடுத்த 2 கண்டஸ்டன்ஸையும் உள்ள வர வைக்க போறோம். ஸோ இவங்க 3 பேரும் பண்ற கலாட்டாக்கள் எப்படி இருக்கு, அவங்களோட அழகான அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அவங்க வேணாம் இல்லப்பா, நம்ம 2 பேருமே தான். அவங்க 2 கண்டஸ்டன்ஸ் ரெடியா இருக்காங்களா? சேருங்கிறது ஒண்ணே ஒன்று தானே இருந்தது. சேருனா சேனலுக்கு ப்ரோகிராம் பண்ண வேணாவா? சார் நீ இறங்கி விட்டுணும். வாங்க 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 இறங்க கீழே. நான் இறங்க மாட்டேன். அவங்கள உட்கார வச்சு பாருங்க. நான் முதல்ல இருந்து உட்காந்துக்கல, உன்னை உட்கார வச்சு பேசிட்டேன்ல. ஆமா அது மாதிரி அந்த அக்கா வந்து இன்னும் கூட நான் பேசுவேன். எவ்வளவு நேரம் கூட நான் இறங்க மாட்டேன். லேடிஸ்ரா ஒண்ணு செய்யுமா, ஒரு கேம் வச்சு உட்கார வைப்புமா. நீங்க 2 பேரும் சுத்துங்க. யார் உட்காரீங்களா டக்குன்னு 3 போது உட்காந்துணும். சரியா? நான் சிவன், அவங்க சுத்தி வருவாங்க புள்ளியார் முருகார் மாதிரி. நான் தான் சீட் தருவேன் அவங்களுக்கு. அப்படியா? இது எப்படி பண்ணா அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். சோ கொரில்லாக்களும் குறும்புகளும் பார்க்க போறது அடுத்த கண்ண ரோல் பண்ணும். சரியா? நான் கூட இப்ப கேம்ல இருப்பேன், நான் கூட சுத்துவேன். சரி சுத்து. பாத்துங்கம்மா, சுத்தி வரணும், அழகா உட்காரணும். சரியா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி 3 போங்க. நீங்க 2 பேரும் இல்ல அப்படி பண்ணிடுங்க. அறிவில்லை உனக்கு. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ உட்கார். அது விளையாட்டுனா 3 அவன் தாங்க உட்கார்ந்தான். அது கூட லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். நான் உட்கார்ந்தேன், அப்புறம் லேடிஸ், அப்புறம் தான் நானு. தள்ளு 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 பின்னாடி இப்படி போ. அங்க நெல்லு. இப்போ கேள்வி கேட்பாரு அவரு, நீ பதில் சொல்லணும். உன் பேரு நான் சொல்லு. என் பேர் தீபா.
அது மாதிரிதான் சொல்லணும். உன் பேர் தீபா. நீங்க என்ன பண்றீங்க? இங்க நான் ஷோ பண்ணா நீ ஷோ பண்றியா? நீ கூட பண்ணு, நான் கூட பண்றேன். அடிச்சு பின்னிடுவேன். ஓகே, இப்ப அடுத்த கொரில்லா வந்திருக்கு. சாரி, அடுத்த கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. என்னம்மா உங்க பேர் என்னம்மா? என் பேர் தீபா. என்கிட்ட சொல்லிச்சல, அதான் உங்ககிட்ட சொன்னா என்கிட்ட சொல்லணும்டா. ஆளுக்கால் தனித்தனியா சொல்லுவாங்களா? நீ என்ன கேட்டா? சரி விடுமா. தீபா, என்ன ஸ்கூலுக்குலாம் போறியாம்மா? போறேனே. படிக்கிறியாங்க? நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிறியா? எது தாமஸ் ஆல்வா எடிசன் என்னம்மா கண்டுபிடிச்சாரு? எதை கண்டுபிடிச்சாருல? எதை கண்டுபிடிச்சாரு? ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சாருல. இல்லம்மா, நல்லா படிக்கிற பொண்ணு நீ, அதை கண்டுபிடிச்சது என்னன்னு தெரியாது. அப்போ அதுதான் கண்டுபிடிச்சாரு சொல்லிட்டு அப்புறம் நோண்டி கேட்டேன். என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மெடிசன் கண்டுபிடிச்சாரு இல்லன்னு கரெக்டா சொல்லிச்சது. இல்லடா, என்ன கண்டுபிடிச்சாரு? என்ன எல்லாம் அவரு கண்டுபிடிக்கலாது. நீ வர்ற உங்ககிட்ட பேச வைக்காது, இந்த பொண்ணு கிட்ட பேச வை. சரிம்மா, இப்ப ஸ்கூல்ல உனக்கு யாருமா பெஸ்ட் ஃப்ரெண்டு? இந்த நாதாரி பையன் உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. தெரியல தீபா, இப்ப வந்து நீ ஸ்கூல்ல வந்து நிறைய பாய் ஃப்ரெண்டு கூட தான் சுத்துவியா? அவன் சொல்லியிருக்கான், எங்க கடைக்கு போனாலும் பாய் ஃப்ரெண்ட். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லாம? அப்படியா? ஆமா, நான் சாப்பிடறதுக்குலாம் யார் வாங்கி கொடுத்தது? பாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. படிக்கும் போதே அவனை உஷார் பண்ணிடுவீங்களா? எல்லாம் செலவு பண்றான். குழந்தைகிட்ட என்ன கேட்கணும்? அறிவில வைத்து ஷோ தூண்டியா என்ன தூண்டியா? குழந்தைங்க லெவல்ல கேள்வி நீ கேள்வி. குழந்தைங்களா நீங்களாம்? குழந்தைங்க யாரும் குழந்தையா நாங்க இருந்தப்ப எப்படி இருந்தோமோ அதை தானே இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கடா. போட்டானுங்க குழந்தைங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு சொல்ற பதில கேட்டல, கேட்டேன். எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்ட் தானா? அப்புறம் இது என்ன கேக்குறது? பிச்சுப்புறம் பிச்சு கூட கூட பேசிட்டு நான் ஷோ பண்றேன், நீ ஷோ பண்றியா? பண்ணு, நீயே பண்ணு. சரிம்மா, தீபா தானே உன் பேரு? சரி, எத்தனை பேர் இது வரைக்கும் நீ லவ் பண்ணிருக்க? தீபாவை நான் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவேன். தீபா தீபான்னு கூப்பிடுவேன். என் 2 பெரிய ஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் நல்லா இழுச்சிட்டு இருக்க பாத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்படி சொன்னாலும் நீ சந்தோஷப்படுற போல இருக்கு. ஏதாவது கதை தெரியுமாமா உனக்கு? தெரியுமே. தெரியுமா? சொல்லுமா. எதிர் வீட்டுக்கார சொல்லிட்டா? வேணாம், அது மோசமா இருக்கும். நான் சொல்றேன். சொல்லுமா. ஊர்ல ஒரு சூப்பர் ஃபிகர், 80 வயசு சாம ஃபிகர் இருந்துச்சு. 80 வயசுல ஃபிகரா? பின்ன ரேஷன் கடை சுகரா? ஒழுங்கா கதை வேணுமா வேணாமா? ஒழுங்கா கேளு, நான் ஒரு டைமிங்ல சொல்றேன். இல்லம்மா, டைமிங்ல சொல்லுமா. 80 வயசுல ஃபிகரை விட சுகர் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குமேமா. அதுதான் ஒத்துக்கலாம். ஃபிகர்ன்றது என்னமா? கேள்வி கேட்காத, எனக்கு கதை மறந்து நான் அப்படியே கரெக்ட்டா மைண்ட் பண்ணி சொல்லி. நீ கதை சொல்லு. சரி, நான் கதை சொல்றேன். 80 வயசுல சூப்பர் ஃபிகர் இருந்துச்சா? அந்த ஃபிகருக்கு ரோட்டோரமா கடை போட்டு பீஸா சுட்டு சாப்பிட்டுட்டு அதை எடுத்து அங்க வச்ச உடனே அந்த பக்கம் போன ஒரு காக்கா டபக்குன்னு இறங்கி லபக்குன்னு எடுத்துச்சு. எது? பீஸாவையா ஆயாவையா? எடுத்துட்டு போய் கரண்ட் கம்பத்துல வச்சு சாப்பிட்டு இருந்தது. ஏன் கரண்ட் கம்பத்துல போய் வச்சுச்சு? அந்த பீஸா ஒழுங்கா வேவலையா, அத கரண்ட் கம்பத்துல. 4வது தெரு குறுக்குல வர பீஸா கல்ல சரியா வேவாது. அந்த கல்ல காக்கா ஏன் எடுக்கணும்? அறிவு கட்ட காக்கா. கரண்ட் கம்பத்துல காக்கா வந்துச்சா, வச்சு சாப்பிட்டு இருந்தது. சாப்பிடும்போது அந்த பக்கமா போன நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? பீஸா இவ்வளவு அழகா இருக்கே, வாசனை சூப்பரா இருக்குதே, நம்மளும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ச்சான். உடனே அந்த காக்காவை பார்த்து, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுன்னு சொல்லிச்சான். அந்த பாட்டு சொல்லும் போது காக்கான்னு பாடுச்சு. அது பாடும்போது அந்த பீஸா டபக்குன்னு வந்துச்சு. கீழே வந்துச்சா? வந்துச்சு, சாக்கடையில வந்துச்சு. அடப்பாங்க. அப்புறம் உளுந்தவனே உடனே அந்த நாய் பாக்குது, காக்கா பாக்குது, நாய் பாக்குது, காக்கா பாக்குது. யார் எடுத்தது? அந்த ஃபிகர். அந்த ஃபிகர் 80 வயசு ஃபிகர். அந்த ஃபிகர் வந்துச்சு. நாயே, நீ அந்த பீஸாவை சாப்பிடு. நாயே கேட்டுச்சு. நாய் பார்த்து கேட்டவொடனே அந்த நாய் சொல்லுது, சீச்சி அது சாக்கடையில வந்துச்சு. எப்படி சாப்பிடுது? நாய் கேட்டுக்குது. எப்படி சாப்பிடுது? நீ கூட அதே மாதிரி கேட்டிருக்கா? உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, அந்த ஃபிகர் காக்காவை பார்த்து, ஏ காக்கா நீ ஏன் பார்த்து நேருகிறியா, நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த காக்கா ஒரே கப்படிக்கு நாத்தமா இருக்குது, இத போய் நான் எப்படி சாப்பிடுறது? இல்லம்மா, காக்கா கப்படிக்குதா இல்ல காவால விழுந்த பீஸா கப்படிக்குதா? நாட்டத்துக்கு பீஸா தான். மெல்லமா பேசணும், கத்தாத, எனக்கு காது வலிக்குது. அந்த நாத்தத்துல விழுந்துருச்சு. உடனே அந்த காக்காவும் அப்படி சொல்லிச்சா. இப்ப அந்த ஆயா என்ன பண்ணுது? ரெண்டுமே ஃபிகர். அந்த இடத்துல நீ நிக்கிற. அந்த பீஸாவை அப்படியே எடுத்துட்டு இப்படி இப்படி உதறிட்டு, இந்த பீஸாவை எப்படி சாப்பிடணும் தானே உங்க 2 பேருக்கு தெரியல. என்ன அருமை, என்ன அருமை, இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு அந்த ஃபிகர். அது அந்த பீஸா நல்லா இருந்ததா? அருமையா இருந்துச்சு, அருமையா, அருமை, செம டேஸ்ட். அந்த 80 வயசு ஃபிகர் யாருன்னு தெரியல, சாப்பிட்டு இருக்கு.
ஓகே, இந்த கொரில்லா சாரி இந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ண போறாங்கறத ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாமா? ராஜா, இப்போ எப்படி பண்ணா ரொம்ப அசிங்கமா இருக்கும்? எல்லாம் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு கொரில்லாக்களும் குறும்புகளும். ஓகே, உன் பேர் என்னம்மா? சந்திர. சந்துரு. சரி சரி, தலையில என்னம்மா இது? இல்ல இல்ல இருப்பா 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 இரு 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 இதுதான் தலையில ரப்பர் பேண்ட். லேடிஸாடா நீ? லேடிஸா நீ? இல்ல அம்மா எது பார்த்தாலும் அழக்கூடாது, எவ்வளவு அடிச்சாலும் அழக்கூடாதுமா. உன் பேர் சந்துரு. என்ன ஸ்கூலுக்கு எல்லாம் போறியா நீ? இல்ல ஸ்கூலுக்கு போறது இல்லையா? இதுக்கு முன்னாடி போயிருக்கியா? அதுவும் போனது இல்லையா? ஒரே ஒரு நாள் போயிருக்கேன். ஒரு நாள் எதுக்கு போன? சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கா? இல்ல ஸ்கூலுக்கு ஒரு நாள் போனா அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்லிட்டாங்க போன இடத்துக்கு திரும்ப திரும்ப போக கூடாதா, அதனாலதான் நான் போறதே இல்ல. அப்ப ஒரு நாள் ஸ்கூல் போனதோட சரி. ஆமா. அந்த ஸ்கூல்ல ஏதாவது டீச்சர் நல்லா இருந்தா போயிருப்பீங்களா? அப்ப மட்டும் உங்க அப்பா சொன்னது உங்க மைண்டுக்கு வராதா? சரி 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 சரிப்பா சரிப்பா சரிப்பா. இப்ப ஸ்கூல் போல, ஆனா வாய் பேசுங்கடா, நாங்க பேசிருக்கோம். சரிப்பா, இப்ப வாய் ஃபுல்லா இவ்வளவு லிப்ஸ்டிக் இருக்க, எப்படி நீ கடிச்சு சாப்பிட்டியா இல்ல எப்படி? யாருக்கு அது லிப்ஸ்டிக்? இல்ல எங்க அம்மா எப்பவுமே மேக்கப் போட்டுட்டே இருப்பாங்களா. ஓ, உங்க அம்மா அதிகமா மேக்கப் போடுற ஆளு. ஆமா. எத்தனை பேருக்கு மேக்கப் போடுவாங்க அவங்க? அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஓ, அவங்களுக்கு போட்டுப்பாங்க. அவங்களுக்கே போட்டுப்பாங்க. சில நேரம் எனக்கு போட்டு விட சொல்லுவேன், போட மாட்டாங்க. அவங்க மறைச்ச வச்சுட்டு போயிருவாங்களா, நான் தெரியாம எடுத்து நான் எப்படா முடிப்ப இத? எப்படா முடிப்ப நீ? எப்படா முடிப்ப? நான் பேசணும்டா, சீக்கிரமா முடிடா. ஏண்டா நீங்க பேசுறதுக்காக இங்க ஷோ கூட்ட? டேய் டேய், இது வந்து வா, இப்படி வா. அடிக்காதடா, அடிக்கலடா, கூப்பிட்டேன்டா. வாடா வாடா, கூப்பிட்டேன்டா. சொல்ல வாடா, இங்க வாடா, இங்க இப்படி திரும்ப சொல்ல, இப்படி திரும்ப சொல்லலாம். ஏண்டா இது என்னடா பங்கு ரவுடியாடா நீ? எல்லாம் ரப்பர் பேண்டா லேடிஸ் மாதிரி போட்டுட்டு இருந்துக்கிறீங்க. லேடிஸ் கைட்டியா? இல்ல இல்ல சரி சரி, முன்ன இல்லடா, அவனதானடா. சரிப்பா சரிப்பா தம்பி, இப்ப வந்து நீ வந்து இந்த சின்ன வயசுலயே யாரையோ கூட்டும் போயிட்டியாமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல அவங்கள அங்கேயே விட்டு வந்துட்டியா? ஒரு நாள் ஸ்கூல் போனா அன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆனுவல் டே. ஏண்டா நீ ஸ்கூல் போனதே ஒரே நாள் தான். அதான் ஆனுவல் டே அன்னைக்கு. ஆனுவல் டேவா? அன்னைக்கு ராமர் வேஷம் போடணும்னு சொல்லிட்டாங்களா, நானும் ராமர் வேஷம் போட்டேன். சீதா வேஷம் போடுறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் எங்க கீதா மிஸ் இல்ல, அவங்கதான் சீதா வேஷம் போட்டாங்க. நம்ம இந்திய கலாச்சாரப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி அவங்க, அதனாலதான் நான் ராமவேஷம் போட்டனால டீச்சர் சீதா வேஷம் போட்டாங்க. அப்படியே போதுமா படிக்கிற புள்ள? இதுல வேற நல்ல ஒரு கதை சொல்றடா. டே அவங்க மொத்தம் அப்பா இப்ப அவங்க யாரு கூட இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க. எங்க அப்பா பாப்பா பக்கத்துல இருப்பாரு. கிழிஞ்சது மருமகளை பத்திரமா பாத்து. மருமகளை பத்திரமா பாத்து. உனக்கு அனுபவம் பத்தாது. யாருக்கு? எனக்கா? இல்ல எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, உங்க அப்பா உனக்கு சொல்லுவாரு, அதனால அவன் கூட பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு பயப்படாத அப்படி சொல்லுவாரு. வழங்கிருமையா? ஓகேப்பா, நீ எந்திரி. எந்திரா, எந்திரிக்க சொல்றா. எந்திரா. நீ மறட்டினா ஒழுங்கா எந்திரிக்கா, நான் பொதுவா சொன்னா எந்திரிக்க மாட்டேனா? உட்கார கூடாது ராஜா. இப்ப வந்து அவன் அந்த டேலண்ட். வாடா கிட்ட வாடா, நெருங்கி வா. அந்த அக்கா பார்த்தியா பயப்படுறா? அதாவதுப்பா தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, ரொம்ப அழகா குரங்குத்தனமா இருந்தாலும் கடாமாடு மாதிரி வளர்ந்துருந்தாலும் ஒரு பாட்டை அவனா சொந்தமா ஒரு எழுதியிருக்கான் இல்லையா? என்ன பார்த்து பேசுறியா? அங்க பார்த்து பேசுறியா? அவனை பார்த்தாம சொல்றேன். மக்கள் அங்க 50,000 பேர் அங்க பார்த்து பேசுறியா? மூஞ்சியா பாரு. இல்லடா நம்ம ஆடியன்ஸ் அங்க பார்த்து பேசுடா. நீ அங்க பார்த்து பேசுடா. இல்லடா நம்ம ஆடியன்ஸ் அங்க 50,000 பேருக்கு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும் இல்லையா? மொத்த பேரையும் உள்ள கூப்பிட்டா ஷோல காமிக்க முடியாது. இப்ப ஏன்டா என்ன பாக்குற? 50,000 பேரை பாடுறா. சரிப்பா, இப்ப அவன் வந்து ஒரு டேலண்ட காமிச்சான். அது மாதிரி இப்ப நீ என்ன டேலண்ட காமிப்ப? பயங்கரமான சண்டை. சரி சண்டை. ஏண்டா அதுதான் டேலண்ட். அடிதடி இப்படி அடிப்பா, நானும் அடிக்கலாம். உன்னோட டேலண்ட் ரொம்ப ஓவரா இருக்கா? சரி ஏமா, நீ என்னமா டேலண்ட் காமிப்ப? நான் உசார் பண்றது எப்படின்னு சொல்லி தருவேன். உசார் பண்றது எப்படி? அது ஒரு டேலண்டாவே வச்சிருக்கியா? இங்க யாராச்சும் உசார் பண்ணி காமிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா செருப்பால் எடுப்பாரு. நான் போடலாம். இல்லம்மா, லேடிஸ்னாவே அவன் கொஞ்சம் அலர்ஜி, அதனால அவனை எப்படி நீ உசார் பண்ண முடியும்? ஏய் பாப்பா, கை காட்டு, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? ஓ பிலா.
சட்ட பில்லா ஏய் வெப்ப கேக்குறான்டா இது மாதிரி விளையாட்டு ஒருமாடா நல்லா தட்டு லேசி கேர்ள் இங்க வா டேய் போடா உங்க அப்பா ஜினி ஆச்சி எங்க போடா? நல்லா கேம் அலே கூடாத ஐயோ ஐயோ அலிக்குது நல்லா உசார் பண்றமா நீ. அவங்க அப்பாவுக்காக பயந்த பிள்ளை, லேடிஸ் கிட்டே பழகாதவன் இப்ப நல்லா விளையாட்டு வந்து போச்சு நீ அடிச்சு செவக்கிற அளவுக்கு உடனே உசார் பண்ணிட்டீங்களா? சரிடா சரிடா. ரொம்ப 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 அழகா இப்ப வந்து ஷோ முடிய போற டைம் ஆயிப்போச்சு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஒரு நரி கதை சொன்ன பத்தியா? ஆமா. எனக்கு இன்னொரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லு. அதாவது குரங்குங்க இருக்குல்ல, அதுங்க என்ன பண்ணுச்சா, ஒரு 3 குரங்குங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு லேடி குரங்கு 2 ஜென்ஸ் குரங்கு, அந்த 3 குரங்குங்களையும் புதுசா ஒரு ஷோவுக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த 3 குரங்குகளும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஷோவுக்கு பேர் நான் சொல்லிட்டா என்ன? கொரில்லாக்களும் குரங்குகளும். கொரில்லாக்களும் குறும்புகளும். அந்த ஷோவுக்கு 3 குரங்குகளும். ஏண்டா அந்த 3 குரங்கு யாருன்னா, முதல்ல வந்த குரங்கு நானு, 2வது வந்த குரங்கு நானு, 3வது வந்த குரங்கு அதுன்னு. நிகழ்ச்சிக்கு பேர் நீ சொல்லிட்ட. உண்மையான நிகழ்ச்சி குரங்கோட பண்ணணும்னா எப்படி பண்ணணும் தெரியுமா? நாங்க தான் குரங்காச்ச. அதாவது புதுசா யோசிச்சு ஷோ பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி குரங்குகளை வச்சு, இந்த மாதிரி கொரில்லாக்களை வச்சு ஷோ பண்றது ரொம்ப கஷ்டங்க. கடைசியில அவங்களோட குரங்குத்தனத்தை காமிச்சிட்டு போட்டாங்க பாத்தீங்களா? எதுக்கும் புதுசா யோசிக்காதீங்க, சேவ் பண்ணிட்டு போலாம், அதான் பெஸ்ட். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய டகல்.com. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம். பாய்.